இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அமானுஷ்யமான திரைப்படம். அதுக்கு முன்னாடி அமானுஷ்யத்து மேல் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த படத்தை பார்க்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. இந்த படத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு காலேஜில் ஹீரோயினி படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அப்போது புதுசாக ஒரு பொண்ணு அந்த காலேஜுக்கு வந்துட்டுருக்கு. வந்ததே என்னென்னா, அடுத்த நாள் வந்து அந்த பொண்ணு வந்து ஹீரோயின்கிட்ட எப்படியே ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. அதே மாதிரி ஹீரோயின் ஒரு நாள் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு அந்த ஹீரோயினுக்கு இந்த பொண்ணு ஒரு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒன்று யோசிக்குது. அதுக்கப்புறம் முன்னே போய் அந்த ப்ரொஃபைலாம் செக் பண்ணுறாங்க. அப்போது அந்த பொண்ணோட ப்ரொஃபைலில் போய் பார்க்கும்போது பல அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்குது. அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் அந்த அக்கௌண்ட்டில் இருக்குது. சரி இருந்துட்டு போகுதுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு பர்த்டேவா, நீங்கள் எதாவது வெளியே போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. இல்லை நாங்கள் எது இங்கேயும் வெளியே போகல, நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிது. சரி அப்படி போனால் என்னையும் கூப்பிடுங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்குது. ஆனால் இந்த ஹீரோயின் பார்த்திங்கன்னா அதை தடுத்துடுறாங்க. இப்போது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு எல்லோரும் சேர்த்து பர்த்டேக்கு போயிடுறாங்க. போன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபேஸ்புக்கில் அந்த பிக்சர்லாம் அப்லோட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னே பயங்கரமாக கோபமாகிடுது. என்னையே நீ ஏசியை கூட்டிகிட்டு போகல, என்னையே நீ சேர்க்கலை, என்னை நீ சாதாரண பொண்ணை நினைக்கலையா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுது. அடுத்த நாள் இந்த பொண்ணுக்கிட்ட பயங்கரமான சண்டை. இதனால் என்ன ஆச்சுன்னா, அந்த பொண்ணு அதாவது அந்த சொன்ன அந்த மர்மமான ஒரு வித்தியாசமான பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா இதை லைவாக வீடியோ எடுத்து அந்த பொண்ணோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுடுது. இதனால் இந்த பொண்ணுக்கு மேலே பார்த்திங்கன்னா கேஸ் ஆகுது. ஐயோ நாம் இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. ஆனால் அந்த வீடியோவை பார்த்து டெலீட் பண்ணவும் இவங்களால் முடியறதில்ல. இப்போ தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, இந்த பொண்ணை நம்மக்கிட்ட பிரித்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ், அதை பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களால தான் இந்த பொண்ணு நம்மக்கிட்ட பேசாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒவ்வொருத்தராக பார்த்திங்கன்னா கொலை பண்ண ஆரம்பிக்குது. அதாவது மர்மமான முறையில் அந்த பெண் ஆவியாலும் வரதில்லை. இப்போ ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போனால் அங்கே போய் மாட்டிக்கிட்டே இறக்குறது, ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போனால் அங்கே போய் இறக்குறது, இதுக்கு எல்லாத்தையும் காரணம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு தான். இதை கண்டுபிடிக்கவே இந்த பொண்ணுங்களுக்கு ரொம்ப நாள் ஆகுது. இதில் பிரச்சனை என்னென்னா, ஒவ்வொருத்தரும் இறக்கும் போதும் அந்த வீடியோவை வந்து இந்த பொண்ணோட அப்லோடில் ப்ரொஃபைல் பிக்சரில் இருந்து அப்லோட் ஆகுது, இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இருந்தால். ஆனால் அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையோ அந்த வீடியோவையோ டெலீட் பண்ணவே முடியாமல் போயிடுது. அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாள் கழித்து இந்த பொண்ணுக்கு விஷயம் தெரியுது. அந்த பொண்ணோட ப்ரொஃபைலை போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாங்கள்ல, அப்போ போய் மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஓல்டு போஸ்டரும் போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்து மர்மமான சில விஷயங்கள் இருக்குது. அதை கண்டுபிடிச்சா தான் இந்த பொண்ணுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு ஹீரோவும் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சி அப்படின்றது இந்த படத்தோட கதை. அந்த பொண்ணு ஏன் செத்தா, எதுக்காக செத்தா, ஏன் பார்க்க சைக்கோ மாதிரி இருக்கா, அந்த பொண்ணு கூட யாருமே ஏன் சேரலை அப்படின்ற எல்லா விஷயமே இனிமேல் தான் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது நான் சொன்ன முதல்ல அந்த அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நம்ப மாட்டாங்க அப்படின்ட்டு. சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அதை இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு பயமாக ஏற்படும். ஏன்னா அந்த படத்தை காட்டுற சில காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் சிலருக்கு நமக்கு பயமாக இருக்கும். அதனால் இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு பாருங்கள். பட் படம் ஓரளவுக்கு நல்லா தான் எடுத்திருக்காங்க.